ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. நாளைக்கு என்ன நடக்க போகுது? நாளைக்கு என்ன நடக்க போகுது? அந்த வேதனையில இருக்க மிகப்பெரிய ஒரு பாரம் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய பாரம், தாங்க முடியாத பாரம். நினைச்ச போதெல்லாம் கண்ணுல இருந்து கண்ணீர். அதை நினைச்சு 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 வேதனையில துடிச்சிட்டு இருக்க. வீடு வெறுமையா போச்சு. உன்னை சுத்தி தனிமை நிறைஞ்சு போச்சு. தனி மரமா நின்றுட்டு இருக்க. சுமைகளை சுமக்க முடியல, பாரத்தை தாங்க முடியல, வேதனையோட இருக்க. எல்லாத்தோட வாழ்க்கைக்கு நான் துணையா இருந்து எல்லாத்தோட பாரத்தையும் சுமந்து கவலையெல்லாம் போக்கின எனக்கு இன்னைக்கு என் கவலைய சுமக்க யாருமே இல்லைன்னு வேதனைப்படுற. ஊருக்கே நிழல் கொடுக்கிற ஆலமரம் வெயில்ல தான் காயுது. எப்படி? ஊருக்கே நிழல் கொடுக்கிற ஆலமரம் வெயில்ல காயுது. எல்லாத்துக்கும் கவலைய போக்கன, உன் கவலைய சொல்லவோ உன் கவலைய தீர்க்கவோ இங்க யாருமே இல்லாம போயாச்சு. வேதனை தாங்க முடியல, உன் மனசுல இருக்கிற பாரத்தை சுமக்க முடியல, இறக்கி வைக்கிற நேரம் எப்போன்னு கேட்கிற என்கிட்ட. அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன் நான் இப்போ. தள்ளிட்டு போயிடாத. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள்? இந்த நாள்ல உனக்கு நான் வாக்கு கொடுக்க வந்திருக்கேன். வாக்கு மட்டுமல்ல, வாக்குறுதி கொடுக்க வந்திருக்கேனா. எப்படி? உனக்கு நான் வாக்குறுதி கொடுக்க போறேன். வாக்குறுதி கொடுக்க போறேன். நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ. நான் கொடுக்கிற வாக்க மனசுல பதிய வச்சுக்கோ. இன்னைக்கு நான் சொல்றது உன் வாழ்க்கையில நடக்க போறது. இது நாள் வரைக்கும் நடக்காம போயிருக்கலாம். நீ நினைச்சதெல்லாமே தட்டி போயிருக்கலாம். உன்னை சூழ்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை சரியில்லாம இருள் சூழ்ந்து இருக்குது. உன்னை இருள் சூழ்ந்து இருக்குது. உன்னை பல முறை உன் வீட்டுக்குள்ளையும் சரி, உன் வீட்டை சுத்தியும் சரி, வித்தியாசமான ஒரு உருவத்தை உன் கண்ணால பார்த்தையே. கண்ணால பார்த்தையே. உன் கண்ணுக்கு தெரிஞ்சு உன்னை நிலவொளைய வைக்கணும்னு தான் உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து உன்னை பயமுறுத்தனது. இந்த நாள், இந்த நல்லதொரு நாள்ல நான் சொல்றேன். 28 நாள் ஞாபகம் வச்சுக்கோ. எண்ணி 28 நாள்ல உன் எதிரி உன் கண்ணு முன்னாடி துடிக்க போறான். வேதனையில துடிக்க போறான். எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, நான் தான் எல்லாத்துக்கும் கஷ்டம் கொடுப்பேன்னு தெம்பா தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருந்த உன் எதிரி, உன் துரோகி, உன் பகையாளி முதல் முறையா அடிபட போறான். அத உன் கண்ணுல நீ பார்க்க போற. எண்ணி 28 நாள்ல, அதே எண்ணி 28 நாள்ல அவன் படுற பாடு உன் கண்ணுக்கு தெரிகிறப்போ அந்த நாள் உனக்கு மறுபிறப்பு.
எப்படி? உன் வாழ்க்கைக்கு மறுபிறப்ப கொடுக்க போற இந்த கருமாரி கருமாரி உன் வீட்டுல ஒரு கன்னி தெய்வம் இருக்கு. கன்னி தெய்வம் இருக்கு இருக்கு இருக்கு. ஆனா அதோட வேலையை செய்ய விடாம இவன் அனுப்பினான் பாத்தியா, அது தடுத்துட்டு இருக்குது. இந்நேரத்துக்கு உன் வாழ்க்கையும் உன் சூழ்நிலையும் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அதையெல்லாம் தடுத்துட்டான். தெய்வ சக்திய வேலை செய்ய விடாம பண்ணி உன் எண்ணத்தை திருப்பி விட்டு உன் வாழ்க்கையில விளையாண்ட அவன் வாழ்க்கையில இனி நான் விளையாட போறேன். அதை உன் கண்ணால பார்க்க போற நீ. இந்த நாள்ல இருந்து நாளை என்னைக்கோ 28 நாள் மறுபிறப்பெடுக்க போற நீ. மறுபிறப்பெடுக்க போற நீ. மாத்தி பேச மாட்டேன் இந்த கருமாரி. என் வாக்க மாத்த மாட்டேன். நடக்குங்கிறது நடக்கும். என் வாக்கு பழிக்கும். இது சத்தியம். இந்த ஆடி பெருக்கில் இருந்தே உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதை பிறக்க போகுது. அந்த பாதை நீ தேடன பாதை, நீ வேணும்னு நினைச்ச பாதை. அதுல உனக்கு வேணுங்கிற அத்தனையும் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் பூட்டி வச்ச கதவு திறக்க போகுது. உன் வாழ்க்கைக்கு விடிவெள்ளி பிறக்க போகுது. உன்னை அழிக்க நினைச்ச எதிரி அழிய போகிறான். நல்லது நடக்க போகுது. நல்லது நடக்க போகுது. மீண்டும் 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 சொல்றேன் கேளு. அவன் செஞ்ச வினைய துரத்தி அடிக்கிறக்கு 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செய். தலைக்கு மேல போயிட்டு இருக்கிற உன் பிரச்சனைக்கு இங்க பூஜைக்கு கொடுத்து அதை தீர்வு பெற்றுக்கோ. இங்க நான் இருக்கேன். இந்த கருமாரி இந்த இடத்துல இருந்து உன் வாழ்க்கைய வெற்றி அடைய வைக்கிறேன். தனியா இருக்கேன்னு கவலைப்படாத. தனியா பாரத்தை சுமக்கிறேன்னு கவலைப்படாத. உன் பாரம் ஏன் பாரம். சுமக்க நான் தயாரா இருக்கேன். கொடுக்கறக்கு நீ தயாரா? தயாராயிக்கோ. அழிக்கணும்னு நினைச்சவன் அழியட்டும். நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழு. கிடைக்க வேண்டியதை நீ பெற்று உன் வாழ்க்கைய அவன் முன்னாடி வெற்றி வாழ்க்கையாக மாற்றிக்கோ. இந்த நாள், இந்த ஆடி பெருக்கு நாள், இந்த ஆடி பெருக்கு நாள்ல நீ எனக்காக கொடுக்கிற காணிக்கை பெருகி உன்னை தேடி வரப்போகுது. பெருகி உன்னை தேடி வரும். இல்லைன்னு நினைக்காத. எனக்கு நீ கொடுக்கிற காணிக்க பல மடங்கா உனக்கு திரும்ப கிடைக்க போகுது. இந்த தாய் உன்னோட புன்னகையான முகத்தை பார்த்து புன்னகை அடைய போறேன். நானும் மகிழ்ச்சி அடைய போறேன். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். இன்னைக்கு இந்த ஆடி பெருக்கன்னைக்கு அன்னதானம் வழங்க விருப்பமுள்ளவர்கள் உங்களால முடிஞ்ச காணிக்கைய என் கைக்கு ஒப்படைக்கலாம். நல்லதே நடக்கும். தானத்துல சிறந்த தானம் அன்னதானம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போதுங்கிறது இந்த வயிறு மட்டும்தான் சொல்லுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் கையில் இருக்கிற காணிக்கைய கொடு. வெகு தூரத்துல இருக்க நீ கொடுக்கிற காணிக்கை தடபட்டு போகுது. உன் காணிக்கை என் கையில ஒப்படைச்சிரு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம்